ஸ்ரீ குருப்யோ நமஹ. தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி 46வது தலைப்பு. ஜீவனோபாய தொழிலை தர்ம உபாயமாக்குக. தொடர்ச்சி. நீ ஒரு டாக்டரா? நீ ஃபீஸ் வாங்கிக் கொண்டு வைத்தியம் பண்ணுவதும் பரோபகாரம்தான். ஆனால் இதில் உனக்கே ஸ்வயோபகாரமான ஆத்மசுத்தி கிடைக்காது. அது மட்டுமில்லை, தவிர்க்க முடியாமல் சில பேர் சிக் லீவ் கேட்கிற போது நீ பொய் சர்டிஃபிகேட் தரும்படி ஆகியிருக்கலாம். இப்படியே பொய்யாக மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டும் சில பேருக்கு கொடுத்திருப்பாய். இதனாலெல்லாம் ஆத்மசுத்தி பெறாதது மட்டுமில்லாமல் அதில் புது அழுக்கும் படிந்திருக்கும். தியாக சேவைதான் இந்த அழுக்கை அலம்பிவிட முடியும். ஆகையால் தினமும் ஒரு ஏழைக்காவது இனாமாக வைத்தியம் பண்ணு. உன் ஜென்மாவில் ஒருவனுக்காவது வீட்டில் கற்றுக் கொடுக்கக்கூடிய அளவில் நீ பழகிய வைத்திய முறையை கற்றுக்கொடு. அவன் அதை முடிந்த வரையில் பிரயோஜனப்படுத்தி கொள்ளட்டும். நீ யாரப்பா? வக்கீலா? சரி, மாசத்துக்கு ஒரு கேஸாவது தர்ம நியாயமுள்ளதாக பார்த்து தகுந்த பாத்திரத்துக்காக ஃப்ரீயாக நடத்து. அதே மாதிரி ஒரு வியாஜ்யமேனும் கோர்ட்டுக்கு வெளியிலேயே ராஜியாகும்படி பண்ணு. வக்கீல் தொழிலில் ஏற்படுகிற தப்புக்களால் உனக்கு பாவம் உண்டாகாமல் தப்பிக்க இப்படி பரோபகாரம் பண்ணு. பாபம் போவது மட்டுமின்றி இந்த மாதிரி சில வருஷம் நியமத்துடன் செய்து வந்தாயானால் உனக்கு பப்ளிக்கில் நல்ல பெயர் ஏற்படும். அந்த நல்ல பெயரினாலும் அநேக பொதுநல காரியங்களுக்கு உதவி பண்ணி புண்ணியம் சம்பாதிக்கலாம். நீ ஒரு சங்கீத வித்வான் என்றால் தர்ம கச்சேரி பண்ணி ஒரு பணிக்கு பணம் வசூலாக உதவலாம். எழுத்தாளனானால் சமய ஸ்தாபனங்களுக்காக சத் விஷயங்கள் கொஞ்சம் இலவசமாக எழுதி கொடுக்கலாம். புஸ்தக பப்ளிஷர் என்றால் ஏழை மாணவர்களுக்கு புஸ்தகங்கள் இலவசமாக தரலாம். அல்லது உத்தமமான கிரந்தங்கள் ஒன்றிரண்டையாவது ஃப்ரீயாக இல்லாவிட்டாலும் அடக்க விலைக்கு விற்கலாம். சத் விஷயமாக துண்டு பிரசுரங்கள் இனாமாகவே அச்சிட்டு விநியோகிக்கலாம். இப்படி எந்த தொழிலானாலும் அதை விருத்திக்காக இல்லாமல் ஆத்ம அபிவிருத்திக்காகவும் ஓரளவு பிரயோஜனப்படுத்த வேண்டும். நான் ரொம்பவும் சாதாரணப்பட்ட டைப்பிஸ்ட் ஆச்சே என்கிறாயா? பரவாயில்லை, உன்னாலும் தொழில் ரீதியில் மற்றவர்களை விடவும் கூட அதிகமாகவே பரோபகாரம் பண்ண முடியும். உத்தியோகம் இல்லாமல் எத்தனை ஏழை பசங்கள் திண்டாடுகிறதுகள். அவர்களில் 6 மாசத்துக்கு ஒரு பையன் வீதம் ஓரளவு ஒர்க்கிங் நாலெட்ஜ் பெறுகிற மாதிரி டைப் அடிக்க ட்ரெயின் பண்ணு. இந்த உதவியை இனாமாக பண்ணு. இதனால் அவர்களுக்கு ஆயுஷ்காலம் பூராவுக்கும் ஜீவனோபாயம் கிடைக்க வழி ஏற்படும். அவர்களுடைய நன்றியும் வாழ்த்தும் உன்னை இம்மையிலும் மறுமையிலும் ரட்சிக்கும். இப்படி அவரவரும் ஏதாவது ஒரு தினசில் தனித்த முறையில் தங்கள் தொழிலை கொண்டு உபகாரம் பண்ண முடியும். காரியத்தால் திரவியத்தால் ஒன்றுமே பண்ண முடியாவிட்டாலும் குறைந்த பட்சம் திருமூலர் சொன்னார் போல் யாவர்க்கும் இன்னுரை என்றபடி பிரியமாக பேசி கஷ்டத்தில் ஆறுதல் தருகிற உதவியேயாவது பண்ணுங்கள். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்.